சார் உங்களை பார்த்தா கோடீஸ்வரன் மாதிரி தெரியுது. என் பேர் கோடீஸ்வரன்ல, விஷ்ணு. சார் உங்க வீட்டுல இவ்வளவு கார் இருக்கு, நீங்க நினைச்சா 2 கிலோமீட்டருக்கு ஒரு கார்ல வரலாம். நீங்க ஏன் சார் ஏன் ஆட்டோல ஏறினீங்க? பிரதர், நான் ஆட்டோல ஏறலாம், தப்பு இல்ல. ஆனா என் மேலதான் ஆட்டோ ஏறக்கூடாது, டேஞ்சர் ஆயிடும். அம்மா மீட்டர் எவ்வளவு ஆச்சு? 120 ரூபா ஆச்சு சார். Take it. 500. 500 பேலன்ஸ் நீயே வச்சுக்க. டேய், யாரா நீ? எங்க போற? நான் இது எங்க வீடுங்கண்ணா. உங்க வீடா? என்னடா காது குத்துறியா? இல்லைங்கண்ணா, உங்க முதலாளி இருக்கார்ல மிஸ்டர் தங்குதுரை, அவரோட ஒரே பையன் விஷ்ணு, நான் தான். எங்க முதலாளிக்கு புள்ளையும் கிடையாது, குட்டியும் கிடையாது. என்னடா ரீல் ஊரியா? என்னோட இங்க வாங்கண்ணே, நம்ம முதலாளியோட புள்ளன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ரீல் ஊறான். யாரான்ட்டதே விட நம்மளால கவனிச்சுக்கிறேன். ஏண்டா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிருந்தா நாங்க உன்னை நம்பிடுவோம்னு பாத்தியா? ஐயாவுக்கு சொத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சுருட்டிட்டு போக வந்திருக்கியா? நாம வேணாண்ட பேசுறேன், புடிச்சு 2 நோங்க நாங்க போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். நாப்பா இது ஹீரோ கணக்கா ஜம்ப் பண்றான். பாஸ் பாஸ், என்ன பிரட்ட? உள்ள ஒரு திருட்டு பையன் நுழைஞ்சிட்டான் பாஸ். ஐயோ, திருட்டு பையனா? பாஸ், உங்களை புலின்னு நினைச்சேன், நீங்க பூனை மாதிரி உள்ள நுழைறீங்களே. யாரா புலின்னு சொன்ன? போருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி வீர வாழும் கேடம் எடுக்க வேணா? போருக்கு தயாராயிட்டேன், புறப்படு. நீங்க விடுங்கடா, இந்த பொடியை நான் டீல் பண்றேன். ஏய், யாரு நீ? யார வேணாலும் ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது, சொல்லு. நீங்களா நான் சொல்றேன் நம்புங்கண்ணா. பாக்க ரொம்ப நல்ல அண்ணன் மாதிரி தெரியுறீங்க. நான் அவரோட ஒரே பிள்ளைங்கண்ணா, அதுவும் தவறுந்து பெத்த பிள்ளை. அவரு சுத்தாத கோயில் இல்ல, குளிக்காத குளம் இல்ல. ஏன் அவ்வளவு வழுக்கா? இல்லைங்கண்ணா, அவ்வளவு பக்தி. இப்படியேனா 10 வருஷமா சுத்திட்டு இருந்தாருண்ணா. அப்போ ஒரு ஞானி பார்த்து எங்க அப்பா கிட்ட சொன்னாரு, டேய் மடையா, இப்படி நீ கோயிலையும் குளத்தையும் சுத்தி பிரயோஜனம் இல்லப்பா, ஒரே ஒரு நாள் ராத்திரி உன் பொண்டாட்டிய ஒரு 2 வாட்டி சுத்துன்னாரு. எங்க அப்பா என்ன தெரியுமா செஞ்சாரு? என்ன பண்ணாரு? எங்க அம்மாவை அவர் சொன்னபடி சுத்தினாரு. அடுத்த 8வது மாசம் 8 அடி பாஞ்சு வந்தன்ல. அடேங்கப்பா, உங்க அப்பா என்ன வேகம்! அதெல்லாம் இருக்கட்டும், கதை எப்படி இருக்கு? கதை நல்லா தான் இருக்கு. அதை நம்புறதுக்கு நான் மாங்காய் விட இல்லையே. நீங்க மாங்கான்னு யாருன்னு சொன்னது? அதோட மோசம்ல. அண்ணா அண்ணா வாங்கண்ணா. எங்க போகணும்? பஸ் ஸ்டாண்டுக்கு. நம்ம ஆட்டோ போலாம். நான் ஏற மாட்டேனே. என்ன ஆள் சரிச்சு விட்டா போதும். பணம் இல்லையா? பணம் இல்லையா? உனக்கு ஒரு சட்டை, பேண்ட், ஒரு பெட்டு. எந்த பக்கம் போற? எந்த பக்கம்? அந்த பக்கம் ஓடிடு. இந்த பக்கம் போன காலையை விட்டு போன வந்துட்டாங்க. ₹1,00,000 பரிசு. 1,00,000? இந்த படத்தில் காணப்படும் பிரபல ரவுடி ராஜியை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு ₹1,00,000. ஐயோ, இந்த பரிசு என்ன கிடைக்கூடாதா? மகனே மகனேவா? எங்க அப்பா போய் 5-6 வருஷம் ஆச்சு. இப்ப எப்படி வந்தாரு? அப்பா அப்பா, நீங்க எங்க இருக்கீங்க? இங்கே. சாமி, எங்க இருந்து வரீங்க? இமயமலையில இருந்து இப்பதான் வர்றேன். இமயமலையில இருந்தா? இமயமலையில எல்லாரும் ஏறுவாங்க, நீங்க இறங்கி வந்திருக்கீங்க. சாமி, நீ ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சாமி, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, என் ஆட்டோ தொழில் ரொம்ப ஆட்டங்கண்டு போச்சு. நீங்க மனசு வச்சா எனக்கு ₹1,00,000 கிடைக்கு. என்ன செய்யணும்? இந்த பேப்பர்ல இருக்கிற எனக்கு ₹1,00,000 கிடைக்கு. மகனே. அப்பனே. ஒரு வேலை செய். என்ன வேலை சாமி? என்னை ஏத்திக்கிட்டு போ, சொல்றேன். ₹1,00,000 எனக்கு தானே. வாங்க சாமி. சாமி நில்லுங்க, உங்க திருப்பாலும் தரையில படக்கூடாது. சல்பேத்திரா சல்பேத்திரா சல்பேத்திரா. சாமி, கோயிலுக்கு தானே போனோம்? தீர்த்த சாலைக்கு. அதுவும் கோயில் தானே வைக்க. இது வேற தீர்த்தம். வேற தீர்த்தமா? இப்போ நான் சொல்றேன். சாமி தெரியாது என்ன? மகனே மகனே, இந்த இடம் தான். நிறுத்து. இங்க கோயில் இல்லையே. சாமி, என்ன தீர்த்தம் சாமி? ஒரு ஃபுல் பாட்டில் விஸ்கி வாங்கிட்டு வா. சாமி, அது தீர்த்தம் இல்ல, மருந்து சாமி. தெரியும், தினமும் ஒரு பாட்டில் குடிக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. டாக்டர் அவன் என் கையில மட்டும் அவன் கிடைச்சான்னா டிராக்டரை வச்சு ஒரே நசுக்கி போடுவேன். சாமி, ரூபா கொடுங்க சாமி. ₹500 நோட்டா இருக்கு, நீ வாங்கிட்டு வா, அப்புறம் கொடுக்குறேன். அதுக்கு என்ன சாமி, உங்களால ₹1,00,000 கிடைக்க போகுது. நான் நிறைய ரூபா வச்சிருக்கேன், நீங்க அப்புறம் கொடுத்தா போதும் சாமி. இப்ப நான் வாங்கிட்டு வந்துடுறேன்.
சாமி இந்தாங்க சாமி. 2 பொட்டலம் வாங்கிட்டு வா. சாமி சக்கரை பொங்கலா வெண்பொங்கலா சாமி? காலையில போகுது, அது பேர் என்ன? விடிஞ்சு கூவுறது. கோழி சாமி. அந்த பிரியாணி 2 பொட்டலம் வாங்கிட்டு வா. விபச்சாரம் விபச்சாரம். அபச்சாரம் அபச்சாரம். சாமி நீங்க அதுக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது சாமி. அப்படித்தான் சாப்பிடணும்னு எனக்கு என் சம்சாரம் சொல்லியிருக்கான். சம்சாரம் அது ஆளை கொள்ற மின்சாரம். சாமி பிரியாணி காசு கொடுங்க சாமி. 500 ரூபாய் நோட்டா இருக்கு, நீ வாங்கிட்டு வா, அப்புறம் கொடுக்குறேன். அதுக்கு என்ன சாமி, உங்களால எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன், அப்புறம் கொடுத்தா போதும். அவரு மயில் வாகனத்தில் இருக்கு. வாங்க சாமி, மெதுவா வாங்க சாமி, மெதுவா பையன். சாமி தீர்த்தம் பிரசாதம் ஒரு 200, என் மீட்டர் காசு ஒரு 100, ஆக மொத்தம் 300 கொடுத்துட்டு இந்த ராஜி கம்நாட்டி அவனை பத்தி ரகசியம் சொல்றோம் நீங்களே, சொல்லுங்க சாமி. ஐயோ யமா, நீ வாங்கின சரக்கும் குடுக்கற அடியும் பார்த்தா நீ ராஜி கம்நாட்டி தான் இருக்க. வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆமாடா. ஐயோ பாபு, ஐயோ வாட் இஸ் திஸ்? லட்ச ரூபாய் பரிசு விஷயத்த பப்ளிக்கா சொல்லவா இல்ல பிரைவேட்டா சொல்லவா? பரவாயில்ல, இங்கேயே சொல்லு. நான் சொன்னதுக்கு அப்புறம் என்ன உள்ள தள்ளிட்டு நீங்க அதை தள்ளிக்கிற மாட்டீங்களே. நானும் உனக்கே கிடைக்கும், உண்மையை சொல்லு. சார் இந்த பேப்பர்ல இருக்க ராஜிய பார்த்தா சார். எங்க இருக்கான்? என் ஆட்டோல ஏறி ராமநாதன் கல்ல பாம்போட இறங்கி இருக்கா சார். வா தண்ணியில இறங்கு. இறங்கு சார். குளிர்தே. என்ன சார்? இப்ப என்ன பண்ணோம்? மூக்கப்பிடி மூக்கப்பிடி. மூங்கு எப்படி? இப்படி புடிச்சு இப்படி மூங்கு. இன்னொரு தடவை மூங்கு. என்ன திரு திருன்னு முழிக்கிற? துண்டு தண்ணியோட போயிடுச்சு. அடப்பாவி, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கும் கட்டிக்க தெரியல, கட்டி விட்டதை காப்பாத்திக்கவும் தெரியல. நீ ஒழுங்கா கட்டி விட்டா தானடி? நான் ஒழுங்கா தான் கட்டி விட்டேன். சரி இப்ப அதெல்லாம் விடு. இப்ப நான் எப்படி கரைக்கு போறது? நான் கண்ணு முடிக்கிறேன், நீ கரைக்கு போய் குழாய மாத்திக்கோ. ஆத்தாடி, உன்னை நம்ப முடியாதுமா. நீ கரைக்கு போய் அந்த பக்கம் திரும்பி நின்னு கண்ணை முடிக்கோ, நான் வந்து ட்ரெஸ் மாட்டிக்கிறேன். சரி போ போ, திரும்பி பார்க்க கூடாது. சீக்கிரம் போ. திரும்பாத, திரும்பி பார்க்காத. நான் எப்படி பிறந்தனோ அப்படியே வந்துட்டு இருக்கேன்.